ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமுக்கு வந்து காமனான ஒன்று தான். அதாவது டிஎன்பிசி எடுத்துக்கிட்டாலும் சரி, டிஎன்பிசியில் குரூப் 2, குரூப் 4, குரூப் 1, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, இந்த மாதிரி எந்த ஒரு கிளாஸிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது மட்டும் இல்லை கோஆப்ரேட்டிவில் எஸ்ஆர்பி, டிஆர்பி எடுத்துக்கிட்டாலும் சரி, மெட்ராஸ் ஹைகோர்ட், சிம்கோ, இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதேமாரி இன்னும் பல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரத்தம் உறைவதற்கு தேவைப்படுவது, அதாவது ரத்தம் உறைவதற்கு தேவைப்படுவது என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் கே, கால்சியம், அயன் இந்த மூணுமே தேவைப்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து டி, ஆல் தி அபோவ், மேலே கண்ட அனைத்தும் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து டெங்கு ஃபீவர் இஸ் காஸ்டு பை, டெங்கு காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் எகிப்த், ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், ரசாயன கழிவு கலந்த சாக்கடை கழிவு நீரை நீர்நிலைகளில் விடக்கூடாது, ஏனெனில் அது நீரில் பெரிய அளவு மாசு ஏற்படுத்தும். மாசுபட்ட அத்தகைய நீரில் உள்ள மீன்கள் இறந்துவிடும், ஏனெனில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, தண்ணீரில் கரைந்த ஆக்சிஜனின் அளவு குறையும். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ வந்து அந்த சாக்கடை தண்ணியை நம்ம வந்து நீர்நிலையை விட்டால் அந்த நீர்நிலையில் உள்ள ஆக்சிஜன் வந்து கம்மியாகி அந்த மீன்கள் வந்து சுவாசிக்க முடியாமல் இறந்துவிடும் அப்படின்றதான் ஆன்சர். அடுத்து டெசிபல் என்பது என்னன்னு கேட்குறாங்க. டெசிபல் அப்படின்றது என்னென்னா ஒலியின் அளவுகோல், அதாவது சவுண்டோட லெவலை அளக்கக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட்டு தான். ஸோ ஆப்ஷன் சி, ஒலியின் அளவுகோல். அடுத்து ஓசோன் படலம் இயற்கையாக எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஆக்சிஜனுடன் யூவி ரேடியேஷன் சேர்வதால் ஏற்படுகிறது. அடுத்த கொஸ்டின், எண்ணெயிலிருந்து டால்டா எதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எண்ணெயிலிருந்து டால்டா எதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைப்பு அப்படின்ற ஒரு ஃபார்முலா தான் தயாரிக்கிறாங்க. ஸோ டால்டா இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ஆயில் பை ரிடக்ஷன். அடுத்த கொஸ்டின், ஒரு இரும்பு ஆணி துருப்பிடிக்கும் போது அதில் இரும்பு ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆணியின் எடை அதிகரிப்புடன் உருவாகும். ஆப்ஷன் சி, ஆணியின் எடை அதிகரிப்புடன் உருவாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா கார் பேட்டரியில் உள்ள எலக்ட்ரோலைட்டை சரிபார்க்க ஹைட்ரோமீட்டரை நாம் பயன்படுத்துகிறோம். அக்கருவி திரவத்தில் உள்ள எதை அளவிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி, அந்த திரவத்தில் உள்ள அடர்த்தி, ஆப்ஷன் பி, அடர்த்தியை அளவிடுகிறது. ஒரு மரக்கற்றை நீரின் மேல் மிதந்து கொண்டிருக்கிறது. அக்கற்றையின் மேற்பரப்பை அக்கற்றை முழுவதுமாக நீரில் மூழ்கும்படி கீழே அழுத்தினால் அதன் மிதக்கும் விசை என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. டெஃபினட்டாக ஆப்ஷன் ஏ, அதிகரிக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஏன்னா இது சின்ன வயசில் எல்லாருமே விளையாண்டுருப்போம் இந்தமாரி. ஸோ ஏதாவது ஒரு பொருளை, மிதக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே அமுக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே வரும். ஸோ அதனால தான் ஆப்ஷன் ஏ, அதிகரிக்கும். அடுத்து கீழ்கண்டவற்றில் எதில் பங்கு சந்தை பரிவர்த்தனை இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, நிதி பத்திரங்கள். கீழ்கண்டவற்றில் எதில் பங்கு சந்தை பரிவர்த்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ், ஆப்ஷன் சி, நிதி பத்திரங்கள். அடுத்து ஒரு காசோலை எத்தனை மாதத்திற்கு பின் காலாவதி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் காலாவதி ஆகிரும். கேள்வித்தாள் மூலம் சேகரிக்கப்படும் புள்ளி விவரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதன்மை விவரம், ஆப்ஷன் ஏ, முதன்மை விவரம். அடுத்து கதவடைப்பு என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளும்படி தொழிலாளிகளை கட்டாயப்படுத்துவதற்கு முதலாளியால் தொழிற்சாலை மூடப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து லாக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து காப்புரிமை, பதிப்புரிமை மற்றும் முத்திரை எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து புலனாகாத சொத்து, இன்டான்ஜிபிள் அசட்ஸ், தொட்டு உணர முடியாத ஒரு அசட்ஸ் தான் வந்து இந்த காப்புரிமை, பதிப்புரிமை மற்றும் முத்திரை. அதாவது இது வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டன், காப்பிரைட்ஸ், ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு தீர்வு காணும் வகையில் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம்
போக்சோ இயற்றப்பட்டது. ஸோ கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாலியல் தாக்குதல், பாலியல் தொந்தரவு மற்றும் ஃபோனோகிராஃபி போன்ற குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான விரிவான சட்டம் இது. ஸோ போக்சோவை பற்றி இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து கட்டாயம் கரெக்டு தான். அடுத்து செகண்ட் பார்த்திங்கன்னா நீதிமன்ற நடவடிக்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் குழந்தையின் நலனை இச்சட்டம் பாதுகாக்கும். கரெக்டு, ஆப்ஷன் 2 கரெக்டு. மூணாவது, குழந்தையின் தனியுரிமை மற்றும் இரகசியத்தன்மைக்கான உரிமையின் அடிப்படையில் குழந்தையின் உரிமையை இச்சட்டம் வளர்ச்சியடைய செய்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க. இதுவும் வந்து கரெக்டு தான். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 1, 2, 3 மூணுமே கரெக்டு. ஸோ அதுபடி பார்த்தா இங்கே வந்து ஆப்ஷன் டி 1 முதல் 3 கூற்றுகள் சரியானவை. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 1 முதல் அப்படி சொல்கிறாங்க. ஸோ 1, 2, 3. ஸோ இந்த 3 கூற்றுகளும் சரியானவை. அதுதான் வந்து 1 முதல் 3 கூற்றுகள் சரியானவைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் டி அதுதான் கரெக்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கூற்றும் ஒரு காரணமும் சொல்கிறாங்க. வ.உ. சிதம்பரம் சுதேசிய கப்பல் நிறுவனத்தை ஆரம்பித்தார். காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரின் கடல்வழி பயணத்திற்கான ஏகபோக பிரத்யேக உரிமையை சிதம்பரனார் எதிர்த்தார். இதில் வந்து எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஏ மற்றும் அதாவது கூற்று மற்றும் ரீசன் வந்து கரெக்டாக. அதில் வந்து ரீசன் அப்படின்றது கூற்றுக்கு சரியான விளக்கம், அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து இளம்பிராயம் என்பது இது நமக்கு தெரியும் இல்லையா, டீனேஜ். ஆக்சுவலாக இது வந்து 13 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள வந்து இந்தமாதிரி வந்து கூப்பிடுவோம். ஸோ இளம்பிராயம் அடோலசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இளம்பிராயம் என்பது டீனேஜ். ஆப்ஷன் ஏ டீனேஜ். அடுத்து பார்த்திங்கன்னா சுனாமி பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். சுனாமி அலைகள் நீளமான அலைகளை கொண்டது, ஆகவே அதை கடலுக்கு வெளியிலிருந்து கண்டுபிடிப்பது கடினம். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கடலுக்குள் அடியில் ஏற்படும் நிலநடுக்கத்தால் பெரும்பாலும் சுனாமி அலைகள் எழுகிறது. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2ம் சரி. ஸோ இந்த ரெண்டுமே சரி தான். அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கீழ்கண்டவற்றில் எது அடிப்படை கடமைகளில் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏபிசிடி 4மே கரெக்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வைஃபை என்பதன் சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வைஃபை என்பது எதன் சுருக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. வயர்லெஸ் ஃபெர்டிலிட்டி. ஸோ வைஃபைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதோட ஷார்ட் டைம் என்னன்னு கேட்குறாங்க. வயர்லெஸ் ஃபெர்டிலிட்டி, அதுதான் வந்து வைஃபை அப்படின்றது. அடுத்து வந்து 1 மெகாபைட் என்பது அப்படின்னா 1024 கிலோபைட்ஸு. ஸோ 1 MB அப்படின்றது 1024 KB. அடுத்து இமெயில் மெசேஜ் கேன் பி ப்ரொடெக்டட் பை. ஒரு இமெயிலை வந்து எப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இமெயிலை வந்து என்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வச்சு தான் நம்மளால் பாதுகாக்க முடியும். ஸோ அதனால் ஆப்ஷன் வந்து சி என்கிரிப்ஷன். அடுத்து மருத்துவரின் தெர்மாமீட்டரை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும், கலீலியோ. ஆப்ஷன் சி கலீலியோ. ஹூ இன்வென்டட் தி டாக்டர்ஸ் தெர்மாமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கலீலியோ. அடுத்து அக்மார்க் சட்டம் இந்தியாவில் எப்போது அமலுக்கு வந்தது? 1937. ஆப்ஷன் ஏ 1937ஆம் ஆண்டு அக்மார்க் சட்டம் வந்து இந்தியாவில் அமலுக்கு வந்தது. அடுத்து கீழ்கண்டவற்றில் எதன் அடிப்படையில் அணு உலையில் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுப்பிளப்பு, நியூக்ளியர் ஃபிஷன். அடுத்து மூவர்ண கொடி முதலில் எப்போது ஏற்றப்பட்டது? ஸோ மூவர்ண கொடி முதலில் எப்போது ஏற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1929 டிசம்பர் 31. ஸோ 31 டிசம்பர் 1929 தான் வந்து மூவர்ண கொடி முதலில் ஏற்றப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷுவலி இம்பேர்டு IAS ஆஃபீஸர் யார் அப்படி கேட்குறாங்க. அதாவது இந்தியாவில் கண் பார்வையற்ற முதல் IAS அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் பட்டேல். ஸோ இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கட்டாயம் வரும். அடுத்து பித்தகரஸ் தியரம் கீழ்கண்டவற்றில் எதற்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அல்லது வலது கோண முக்கோணம். இது நம்ம எல்லாருமே 10th 12th கட்டாயம் படிச்சிருப்போம்.
ஸோ பித்தகரஸ் தியரம் கீழ்கண்டவற்றில் எதற்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், ஆப்ஷன் சி வலதுகோண முக்கோணம். இது பாருங்கள், நீங்கள் பட்டப்படிப்புக்கான தேர்வு எழுத செல்கிறீர்கள், அதாவது ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம். வினாத்தாள் கடினமானதோடு மட்டும் இல்லாமல் கேள்வித்தாள் நீளமானதாகவும் உள்ளது. ஸோ கொஷின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாகவும் இருக்குது, அதுவும் ரொம்ப லென்த்தாகவும் இருக்குது. இந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆட்சேபனை செய்து தேர்வு அறையை விட்டு வெளியே செல்வீர்கள், அப்படி நம்ம போக மாட்டோம். ஆப்ஷன் பி தேர்வு எழுதும் மற்ற நபர்களையும் சேர்த்து தேர்வு அறையிலிருந்து வெளியே போகுமாறு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் நம்ம பண்ண மாட்டோம். ஆப்ஷன் சி முடிந்தவரை அதிக வினாக்களுக்கு விடையளிப்பீர்கள். ஸோ இதை தான் நம்ம கட்டாயம் பண்ணுவோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து செலக்ட் தி ஆட் ஒன், அதாவது இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வினோதமான ஒன்றை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதில் பார்த்திங்கன்னா நட்சத்திரம், சூரியன், சந்திரன், பிரபஞ்சம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும், இது வந்து யூனிவர்ஸ் தான் வந்து ஒரு ஆட் அவுட்டு. அடுத்து ஒரு கூற்று சொல்லியிருக்காங்க, என்னென்னா ஒரு நகரத்தில் 10வது வார்டில் உள்ள அதிக மக்கள் மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்படுகிறது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 1 நகராட்சி 10வது வார்டை புகை போட்டு சுத்தம் செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். செகண்டு அப்பகுதியில் உள்ள மக்கள் தங்களை கொசு கடிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கும்படி மக்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2ல் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2மே தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ நகராட்சியும் சப்போர்ட் பண்ணணும், மக்களும் சப்போர்ட் பண்ணிக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 பின்பற்ற வேண்டும். ஸோ இந்த 2மே வந்து நம்ம பின்பற்ற வேண்டும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த கேட்டகரியில் வருது. அதாவது வெள்ளை நிறத்தை நீலம் என்றும், நீல நிறத்தை சிகப்பு என்றும், சிவப்பு நிறத்தை மஞ்சள் என்றும், மஞ்சள் நிறத்தை பச்சை என்றும், பச்சை நிறத்தை கருப்பு என்றும், கருப்பு நிறத்தை ஊதா என்றும், ஊதா நிறத்தை ஆரஞ்சு என்றும் அழைத்தால் மனித ரத்தம் எந்த நிறமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான், இது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு நிறத்தையும் இன்னொரு நிறத்தால் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ கடைசியாக கொஷின் என்னென்னா மனித ரத்தம் எந்த நிறமாக இருக்கும்னு கேட்குறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மனிதோட ரத்தம் வந்து சிகப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் இங்கே நம்ம டைரெக்டாக சிவப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இங்கே வந்து சிவப்பு நிறத்தை வந்து மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்தமாரி இன்னும் ஏகப்பட்ட ஜென்ரல் ஸ்டடீஸு, கரண்ட் அஃபேர்ஸு, ஸோ டிஎன்பிஎஸ்சிக்காக இருந்தாலும் சரி, கோஆப்ரேட்டிவ், எஸ்ஆர்பி, டிஆர்பி, எம்ஹெச்சி, சிம்கோ, இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் மூலிமா நம்ம வீடியோ வந்து இதே சேனலில் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காலையில் சந்திப்போம். தேங்க்யூ.